கனடா என்றால் குளிர், மக்கள் மனங்களில் தளிர். எங்கள் தமிழ் வானொலி. வணக்கம் அன்பு தாளிர் நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தளித்தமிழ் வானொலியில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை உங்களுக்காக நாங்கள் வழங்கி வருகின்றோம். இன்று சிறுவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டும் வரும் வகையிலே தளிரின் தளிர்கள் என்ற ஒரு நிகழ்வினை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். இந்த தளிரின் தளிர்கள் நிகழ்விலே இணைந்திருக்கின்றார் முதல் முறையாக தளித்தமிழ் வானொலிக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த சின்ன பெண். அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஆம், உங்களுடைய பெயர் என்னம்மா? என் பெயர் அக்ஷகி சர்க்குணராஜா. அக்ஷகி சர்க்குணராஜா. இன்றுதான் நீங்கள் முதல் முறையாக தளித்தமிழ் வானொலிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் இந்த தளித்தமிழ் வானொலியிலே முதல் முறையாக உங்களுடைய ஒரு நிகழ்வை கொண்டு வந்திருக்கேன். அந்த நிகழ்வினுடைய தலைப்பின் பெயர் என்ன? தளிர் தளிர்கள் என்ற நிகழ்விலே நீங்கள் சொல்ல வந்த கதையோ அல்லது பாடலோ என்ன சொல்ல போறீங்க? ஒரு குட்டி கதை ஒன்று, வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். ஆம், அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆம் நேயர்களே, உங்களுக்காக இந்த குட்டி ஒரு வாழ்க்கையின் தத்துவமான ஒரு கதையினை கொண்டிருக்கிறாராம். பார்ப்போம், கேட்டு சொல்லுறீங்களா? இப்ப இது என்னத்தை பத்தி என்றா, யார் என்னத்தை சொன்னாலும் அதை உண்மையா நம்ப கூடாது. அதை எப்படி, ஏன், எங்கே, யார் என்ற கேள்வியை கேட்டு அந்த விஷயத்தை நன்றாக விளங்கி கொள்வதுதான், விளங்கி கொண்டாதான் அது அந்த விஷயத்தை உங்களால் விளங்கி கொள்ள முடியும் என்று அர்த்தமாகும். ஒரு விவசாய நிலத்தில் 2 பேர் நீண்ட நேரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். அதில் ஒருத்தர் வரிசையாக குழிகளை தோண்டி கொண்டிருந்தார். இன்னொருத்தர் அதே குழிகளை மூடிக்கொண்டு வந்தார். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டதுக்கு, மரக்கன்றை நடுறதுக்கு குழிகளை நான் தோண்ட வேண்டும், இவர் அதே குழிகளை மரக்கன்று நட்ட பிறகு மூட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு வேலைக்கு மரக்கன்றை நடுறால் வேலைக்கு வரையலைன்னு சொன்னார்கள். இது எப்படி இருக்கு? இது உண்மையா சரியா? மரக்கன்றை நடாமல் குழிய மூடுறதில் எந்த பயனும் இல்லை என்று அவர்களுக்கு விளங்கவும் இல்லை. ஒருத்தர் செய்த தவறை இன்னொருத்தர் கவனிக்கவும் இல்லை. இப்ப நீங்களே சொல்லுங்க, இதில் யாராவது ஒருத்தர் மரக்கன்று நடப்படவில்லையே என்று யோசித்திருந்தா அதுதானே உண்மையான செய்வன திருந்த செய்தல் என்ற ஒரு அர்த்தம். தவறுகள் நடக்கலாம், ஆனா அந்த தவறை சரி செய்ய யாராவது முன்வர வேண்டும். அதுதான் பொறுப்புணர்வு, அதுதான் புத்திசாலித்தனம். எந்த வேலையை செய்தாலும் என் வேலை மட்டும் முடிந்தா போதும் என்று நினைக்காமல் இதுல உண்மையான பயன் இருக்கா என்று யோசிக்க வேண்டும். அப்போதுதான் எங்கள் செயல்கள் அர்த்தமாகும், வாழ்க்கையும் அழகாக இருக்கும். அதனால்தான் கேள்விகள் கேட்க வேண்டும், விளங்கிக் கொள்ளவும் வேண்டும், தவறை திருத்தவும் வேண்டும். தவறுகள் திருத்தும்படி செய்யும் செயல்தான் எளிதில் வெற்றிகளை பெற்று தரும் என்றதான் இந்த கதை உங்களுக்கு சொல்லுது. நன்றி அம்மா. அதாவது ஒரு தவறை திருத்திக் கொள்ள வேண்டும், ஒரு வேலையை நாங்கள் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுடைய கதையிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒருவர் வராத விடத்தில் நாங்கள் அதை சரியாக செய்ய வேணும் என்றதையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது கேள்விகளும் கேட்கப்பட வேணும், எங்களுடைய தவறுகளை திருத்தி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இந்த சிறிய துணுக்காக இருக்கின்றது. அப்படித்தானே? நீங்கள் அடுத்து, அதாவது இந்த கதையோடு இன்று முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம், தொடராக எங்களுக்கான இந்த குட்டி நிகழ்விலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை மீண்டும் சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் இதை முடிச்சு கொள்ளலாமா? நன்றி. மீண்டும் வேறு ஏதாவது சொல்ல இருக்கா? நான் இங்க தளிருக்கு வந்த முக்கியமான காரணம் என்னன்னா, இங்க தளிர்ல கணக்கு பேர் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்தி அவைய இவை மேல எடுத்து விடுறதுக்கான தான் இந்த தளிர் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இந்த தளிருக்கு வரணும் என்று முயற்சி செய்து இப்பதான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. எத்தனை அம்மாண்டு படிக்கிறீங்க? நான் வகுப்பு 7 படிக்கிறேன் இங்கே கனடாவில். எந்த நீங்கள் படிக்கும் பாடசாலையினுடைய பெயர்? ப்ரோக்சைட் பப்ளிக் ஸ்கூல். நன்றி. அப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கலாம். அப்படியா? ஓ. இதுவரை நேரமும் எங்களுடன் கலந்து இதை மிக அழகாக
திறமையாக இந்த குட்டி கதையை எங்களுக்காக கொண்டு வந்த அக்ஷகி சர்க்குணராஜ் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் தளிர் பிரதம ஆசிரியர் சிவமோகன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.